சுனாமியில் மரணித்த நல்லவர்கள் சுஹதாக்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் ஈரானை பிடிப்பதற்காக, ஈரானை கைப்பற்றுவதற்காக பாரசீக பேரரசு, இந்த காலத்து அமெரிக்காவை போலதான் அந்த காலத்து ஈரான் சகோதரர்களே, அந்த ஈரானை கைப்பற்றுவதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பி வைத்தார். இப்பொழுதும் இருக்கிற ஈரானில் பிரம்மாண்டமான ஒரு கோட்டை தான் துஸ்தர் கோட்டை என்பது. அந்த துஸ்தர் கோட்டைக்குள் ஈரானிய மக்கள் நுழைந்து கொண்டு கதவை பூட்டிவிட்டார்கள். யாராலும் உள்ளே நுழைய முடியாது. அந்த கோட்டைக்குள் யாராலும் நுழைய முடியாது. அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கவலையோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன செய்வது, என்ன செய்யலாம், எப்படி நுழையலாம், எப்படி கைப்பற்றலாம்? பிரம்மாண்டமான மதில், ஏற முடியாது, பாய முடியாது. சகோதரர்களே, கோட்டைக்கு உள்ளே இருந்து ஒரு கடிதம் வெளியே வருகிறது. என்ன கடிதம்? முஸ்லிம்கள், நீங்கள் நல்லவர்கள், வாக்குக்கு மாறு செய்யாதவர்கள், நீங்கள் என்னை காட்டி கொடுக்க மாட்டீர்கள் என்பதாக எனக்கு வாக்கு தந்தால் கோட்டைக்குள் வரும் வழியை நான் காட்டித்தர தயார். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு பதில் கடிதம் எழுதினார். நாங்கள் உயிர் போனாலும் உன்னை காட்டி கொடுக்க மாட்டோம். ஒரு மனிதன் கோட்டைக்குள் இருந்து வெளியே வந்தான். எதால் வந்தான் என்று தெரியாது. வந்து சொன்னான் அபூ மூசாவிடம், அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த கோட்டைக்குள் நுழைவதற்கு வழியே இல்லை, ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அது சுரங்க வழி. சாதாரண சுரங்கம் அல்ல, அது சாதாரண சுரங்கம் அல்ல. அந்த சுரங்கத்தில் படு பயங்கரமான பாதாள குழிகள் இருக்கிறது. அந்த பாதாள குழிகளுக்குள் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. நீச்சல் தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் அபூ மூசா அதை கடக்கலாம். ஆகையால் நீச்சல் தெரிந்த தோழர்களை, உங்களுடைய தோழர்களை என்னோடு அனுப்பி வையுங்கள். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹுடைய படையில் இருந்த நாமெல்லாம் கேள்விப்படாத ஒரு மிக முக்கியமான சஹாபிதான் மஜிஸா பின் சௌர் ரலியல்லாஹு அன்ஹு. மஜிஸா வந்தார். தளபதியே, ராணுவ தளபதியே, நான் செல்வதற்கு தயார், என்னை அனுப்புங்கள், என்னை அனுப்புங்கள். அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு மஜிஸாவோடு சேர்த்து நீச்சல் தெரிந்த 300 சஹாபாக்களை அந்த சுரங்க பாதைக்குள் அனுப்பி வைத்தார். சகோதரர்களே, நீண்ட நேரம், பல மணித்தியாலங்கள், ஒரு நாள் கணக்கில் கஷ்டப்பட்டு நீந்தி கடந்தார்கள் 300 பேரும். சகோதரர்களே, கோட்டைக்குள் வந்து சேர்ந்து விட்டார்கள். பின்னால் திரும்பி பார்த்தால் 80 பேர் தான் இருக்கிறார்கள். 220 பேர் ஷஹீதாகிவிட்டார்கள். இவர்கள் யார்? இவர்கள் எல்லாம் சுஹதாக்கள், அல்லாஹ்வுக்கு கொடுத்த தியாகிகள். இவர்கள் அல்லாஹ் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக, அல்லாஹ் மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரை தியாகம் செய்த தியாகிகள், நல்லவர்கள். ஆக்சிடென்ட் பட்டு மௌத்தானாலும் சரி, மரத்திலிருந்து விழுந்தாலும் சரி, மலையிலிருந்து உருண்டாலும் சரி, கடலில் தாண்டு மௌத்தானாலும் சரி, சுனாமியில மௌத்தானாலும் சரி, நெருப்பில் பத்தி மௌத்தானாலும் சரி, நல்லவனா உனக்கு அல்லாஹ் எழுதுவான். உண்ட பேரை ஷஹீதுடைய அந்தஸ்தில் அல்லாஹ் எழுதுவான். ஆனால் நல்லவனா வாழ்ந்திருக்கும். அத போலதான் சுனாமியில மௌத்தான நல்லவர்கள், சொர்க்கவாதிகள், சுஹதாக்கள். சகோதரர்களே, ஆனால் யாரெல்லாம் அந்த சுனாமி அன்று சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ, மறுபக்கத்தையும் சொன்னாதான் விளங்கும். சுபகு தொழாமல் மௌத்தாகினார்களோ, யாரெல்லாம் அந்த சுனாமியில் படம் விடிய ஹராம் விட்டு தூங்கிவிட்டு மௌத்தாகினார்களோ, யாரெல்லாம் வட்டிக்கு இருந்த கடன்களை மூலம்
நோகடித்த நிலைமையில் அந்த சுனாமியில் மௌத்தாகினார்களோ சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் நாசமாகிவிட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் உலகத்தில் அல்லாஹ்வை பயப்படாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் வாழக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் இரவோடு இரவாக பனூ இஸ்ராயீல்களை கூட்டிக் கொண்டு நாட்டை விட்டு வெளியேறினார். ஃபிரௌன் செய்தி போனது, படைகளை திரட்டிக் கொண்டு சகோதரர்களே மூசா நபியை விரட்டி வந்தான். நீண்ட வரலாறு. எகிப்தில ஃபிரௌனும் அழிந்த இடம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடல் பிளந்த இடம் இப்பொழுதும் இருக்கிறது. ஈஜிப்ட், மிஸ்ர். சகோதரர்களே, ஃபிரௌன் வருகிறான் விரட்டி. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். முன்னால் பிரம்மாண்டமான கடல் இருக்கிறது, பிரம்மாண்டமான கடல். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்தார். கூட்டத்தார்கள் எல்லாம் சொன்னார்கள், வஇன்னா லமுதுரகூன், நாங்கள் வளமாக மாட்டிக்கொண்டோம், வசமாக மாட்டிக்கொண்டோம். மூசா முன்னாலே கடல், பின்னாலே ஃபிரௌன், எப்படி நாங்கள் தப்புவது மூசா? சகோதரர்களே, ஃபிரௌனால் எதுவும் செய்ய முடியாது, ஃபிரௌனால் எதுவும் செய்ய முடியாது, கடலாலும் எதுவும் செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பியது அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பியது அல்லாஹ்வை. சொன்னார் ஒரு வார்த்தை, கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆனில் ஓதப்படுகிறது அந்த வார்த்தை, கல்லா, ஏ மக்களே, நீங்கள் நினைப்பதை போல் இல்லை, உங்களுடைய எண்ணம் தவறு. இன்னமஇ ரப்பி சயஹ்தீன், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை கைவிட மாட்டான், என்னை பாதுகாப்பான். சொன்னதுதான் தாமதம். அல்லாஹ் சொன்னான், யா மூசா, ஏ மூசாவே, அனிப்ரிப் பியாஸாக்கல் பஹர், உன்னுடைய கையில் இருக்கிற கம்பால் கடலுக்கு ஒரு அடி கொடுப்பாயாக. கம்பால கடலுக்கு அடிச்சா என்ன நடக்கும் சகோதரர்களே? என்ன நடக்கும்? நான் அடித்தால் என்ன நடக்கும்? நீங்க அடித்தா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையை வைத்து கடலுக்கு அடித்தார். சகோதரர்களே, கடல் 12 பாதையாக பிரிய பிரம்மாண்டமான மலைகள், கடல் பிளந்து 12ஆக பிளந்து பிரம்மாண்டமான மலைகளைப் போல உயர்ந்து பாதை வழிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதைக்குள்ளால் மக்களை கூட்டிக் கொண்டு போனார். ஆனால் மூதேவித்தனம் நிறைந்த ஃபிரௌனுக்கு இதை பார்த்தும் மூளை வேலை செய்யவில்லை, புத்தி வரல. அடே, கடல் பிளக்குது, கடல் பிளக்குது, எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! புத்தி வேலை செய்யவில்லை அவனுக்கு. மூசா நபியை அழிப்பதற்கு பின்னால் விரட்டினான். சகோதரர்களே, இலங்கையில் உள்ளவர்களுக்கு வந்தது ஒரு சுனாமி, இந்தோனேசியாவில் உள்ளவர்களுக்கு வந்தது ஒரு சுனாமி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்தது ஒரு சுனாமி. அல்லாஹ் ஃபிரௌனுக்கு அனுப்பினான் டபுள் சுனாமி. 2 பக்கத்தாலும் அல்லாஹ் கடலுக்கு கட்டளை போட்டான். கடல் 2 பக்கத்தாலும் வந்து அடித்து நொறுக்கியது ஃபிரௌனை. இப்பதான் அவருக்கு புத்தி பிறக்குது. யாருக்கு? ஃபிரௌனுக்கு. சக்கராத்தை அடைந்ததற்கு பின்னால், மௌத்தை அடைந்ததற்கு பின்னால் தான் ஃபிரௌனுக்கு புத்தி பிறக்கிறது. உடனே விளங்கிக் கொண்டார், அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் காப்பாற்ற முடியாது. கையை உயர்த்தினான் வானத்தை நோக்கி. சொன்னான், ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயீல். பனூ இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஏற்றுக்கொள்ள போகிறேன், ஈமான் கொள்ள போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியில் வருகிறது ஹதீஸ். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி கடல் மண்ணை அள்ளி ஃபிரௌன் வாயில போட்டு குத்த ஆரம்பித்தார்.